Hi friends, ரயில் சார்ட் ப்ரிப்பரேஷன் வந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே இனி பயனாளிகளுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி 4 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃபைனல் சார்ட் ப்ரிப்பரேஷன் வந்து அனுப்புறதுனால பயனாளிகளுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா இல்லையான்றது அவங்களுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதனால் கன்ஃபர்மேஷன் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் வந்து அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க. மேபி வந்து அவங்க பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆல்டர்னேட் ட்ராவல் வந்து அவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 மணி நேரமாக இருந்ததுனால அவங்க ஊரில் இருந்து இல்லை ஒரு கிராமத்திலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்ஸ்க்கு முன்னாடியே வந்துடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து ட்ராவல் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஆல்டர்னேட் சொல்யூஷன்ஸ் வந்து பண்ணிக்கலாம். பட் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் வச்சுருக்காங்க. பகல் 2 மணிக்குள்ளே எந்த ஒரு ட்ரெயின் கிளம்புதோ ப்ரீவியஸ் டே 9 மணிக்கு நம்மளுக்கு ஃபைனல் சார்ட் ப்ரிப்பரேஷன் கொடுத்துருவாங்க. அதாவது நெக்ஸ்ட் டே நான் வந்து 2 மணிக்குள்ளே எந்த ஒரு ட்ரெயின் கிளம்புதோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் டே நைட்டு 9 மணிக்குள்ளே நம்மளுக்கு ஃபைனல் சார்ட் வந்து கிடச்சிரும். இதனால் நம்மளுக்கு வந்து ட்ராவல் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா படிப்படியாக வந்து அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. அதே போல் நியூ பேசஞ்சர் ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து டிசம்பர் 2025க்குள்ளே அப்கிரேடேஷன் வந்து பண்ண போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 32,000 டிக்கெட்ஸ் தான் நம்ம வந்து ரிசர்வேஷன் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இந்த அப்கிரேடேஷன் வந்து நடந்துருச்சு அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு 1.5 லட்சம் டிக்கெட்ஸ் வந்து நம்ம ரிசர்வேஷன் பண்ணிக்க முடியும். பிஆர்எஸ் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து அப்கிரேடேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு மல்டி லாங்குவேஜில் கிடைக்கும். அதே போல் சீட் ப்ரிஃபரன்ஸும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபேர் கேலண்டர் வந்து பக்கத்துலேயே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதனால் எவ்வளோ ஃபேர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். டிக்கெட் என்கொயரி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 40 லட்சம் என்கொயரிஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 லட்சம் டிக்கெட்ஸ் தான் நம்ம வந்து என்கொயரி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, பேஷண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி வந்து இவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. தட்கல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து அடிஷ்னலாக நம்ம வந்து ஆதார் வெரிஃபைடு மட்டும்தான் நம்மளுக்கு ஐஆர்சிடி வெப்சைட்லேயோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தட்கல் டிக்கெட்ஸ் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓடிபி ஆத்தென்டிகேஷன் எனபிள்டு பண்ணுறது வந்து இந்த மாதம் ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே வந்து அதுவும் எனபிள் பண்ணிடுவாங்க. ரயில் பயண கட்டண உயர்வு வந்து இன்று முதல் வந்து அமலுக்கு வரப்போகுதுங்க. விரைவு ரயில்களில் வந்து இன்று முதல் கட்டண உயர்வு வந்து அமலுக்கு வரப்போகுது. நாடு முழுவதும் 12,617 பயணிகள் ரயில்கள் வந்து இயக்கப்பட்டிருக்குங்க. கடந்த 2020 தான் ரயில் கட்டணம் வந்து மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதனால் 500 கிலோமீட்டருக்கு மேலே நீண்ட தூரம் பயணிகளுக்கு வந்து கட்டணம் வந்து இப்போ உயர்த்த போகிறாங்க. விரைவு ரயில்களில் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு வரையான கட்டணம் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 501லேருந்து 1500 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து 5 ரூபாய் அதிகரிக்க போகுது. அதே போல் 1501லேருந்து 2500 கிலோமீட்டருக்கு 10 ரூபாய் வந்து அதிகரிக்க போகுது. 2501 கிலோமீட்டர்லேருந்து 3000 கிலோமீட்டருக்கு 15 ரூபாய் வந்து அதிகரிக்க போகுது. ஸ்லீப்பர் முன்பதிவு வகுப்பு பெட்டிகளில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 5 காசு வந்து அதிகரிக்க போகிறாங்க. முதல் ஏசி பெட்டி கிலோமீட்டருக்கு 5 காசு அதிகரிக்க போகிறாங்க. பிற ஏசி வகுப்புகளுக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு 2 காசு அதிகப்பட்டிருக்கு. ஆனால் புறநகர் ரயில் டிக்கெட் மற்றும் சீசன் கட்டணங்களில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.